Jaya Jaya Jagannatha Sachidananda Tribhuvane Koreja Sharana Vanda Jaya Jaya Sachidananda सदा बड़ी है नीलाचाल शंखा सखा गधा पद्मधा नीलाचाल गधा पद्मधा नीलाचाल शंखा चक्र गदा पद्मधा नीला गदा पद्मधा नाडियानगारे दंडा ओमांडलखा Omadalaka Jaya Jaya Jagannatha Sachidananda Tribhuvane Koreja Sharana Vanda Jaya Jaya Sachidananda Tribhuvane Koreja Keho bole bhorabhe Ravana bhadila Bole Borabe Ravana Bhadila Bole Borabe Ravana Bhadila Goloke Vaibhava Lila Prashna Shakuhila Goloke Lila Jaya Jaya Jagannatha Sachidananda Tribhuvane Koreja Sharana Vanda Jaya Jaya Jagannatha Kasih baik kok Tribhuvane Koreja Ini enla note enla करना Radhar bhave yabhe Godhavada Radhar yabhe Godhavada Hare Krishna Nam Dhara Gorila Prachar Krishna Nam Dhara Gorila Prachar Jaya Jaya Jagannatha Sachidananda
Vasudeva Gosha Bole Ori Joda Vasudeva Gosha Bole Gori Joda Jai Gaura Shri Krishna Jai Jagannath Jai Gaura Krishna Jai Jagannath Jai Gaura Shri Krishna Jaya Shri Jagannath Jai Gaura Shri Krishna Jai Jagannath Jai Gaura Shri Krishna Jai Jagannath Jaya Jaya Jagannatha Sachidananda Tribhuvane Goreja Saranavanda Jaya Jaya Sachidananda Tribhuvane Goreja Saranavanda Tribhuvane Goreja Saranavanda Tribhuvane இது பார்த்தீங்க ரொம்ப அருமையான சாங்கு. இது வந்து ஜெகநாத் மிஸ்ராவுக்கும் சச்சி தேவிக்கும் ஓகே பையனா பிறந்தார், பையனா அவதரிச்சார். ஓகே யார் இவர்? சைத்தன்ய மகாபிரபு. ஓகே ஸோ அதனால் அவர் க்ளோரிஃபை பண்ணுறாங்க. எப்பப்போ வந்து கிருஷ்ணர் வந்து பிறக்கிறாரோ அவங்க வந்து அம்மா அப்பாவை சூஸ் பண்ணிக்கிறார். ஓகே அம்மா அப்பா வந்து நம்மலாம் சூஸ் பண்ண முடியாது, கரெக்டாக நம்ம அம்மா அப்பா சூஸ் பண்ண முடியாது. ஆனால் கிருஷ்ணர் பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நமக்கு கிருஷ்ணருக்குள்ள டிஃப்ரென்ஸு. அதனால் அம்மா அப்பா இங்கே யாருன்னா ஜெகநாத் மிஸ்ரா அண்டு சச்சி தேவி. இது வந்து புராணங்கள்லேயே குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு வரும்போது இந்த மாதிரி அவருடைய அம்மா அப்பா இவங்க தான் அப்படின்னு சொல்லி புராணங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவங்களுக்கு வந்து க்ளோரிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு. ஏன்னா பக்தர்களை க்ளோரிஃபை பண்ணால் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஆல் த த்ரீ வேர்ல்ட்ஸ் ஆஃபர் ப்ரேயர்ஸ் அண்ட் ஹிஸ் லோட்டஸ் ஃபீட். இப்போ நம்ம கௌரா ஆர்த்தி பண்ணும்போது கூட வரும் தெரியுமா, லாஸ்ட் லைன் வரும் சிவா சுக நாரதா. சிவன், சுகதேவ கோஸ்வாமி, நாரதர் இவங்கெல்லாம் வர்றாங்க அந்த ஆரத்திக்கு. அந்த ஆரத்தி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கௌரா ஆர்த்தியாலும் சரி எந்த ஆரத்தினாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கௌரா ஆர்த்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவினிங்லாம் நடக்கும்போது நம்ம ஏதாவது பேசிட்டு கூடாது, ஆனால் கௌரா ஆர்த்தியில் நம்ம கலந்துக்கணும். ஸோ அதனால் அந்த எல்லா விதமான தேவர்களும் சரி மனிதர்களும் சரி கந்தர்களும் சரி சைத்தன்யமாவுடைய பொற்பாதங்களில் ப்ரேயர்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே ஃபர்ஸ்ட் லைனு. ரெண்டாவது லைனு நீலாச்சலில் வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, கான்சல் வச்சிருக்கிறார். கான்சல் அப்புறம் டிஸ்க்கு. டிஸ்க்குனா என்னது, டிஸ்க்குன்னு வச்சுருப்பாங்க, டிஸ்க்கு சுதர்ஷன் சக்கரம். ஓகே கிளப்பு கதா. ஓகே அதுக்கடுத்து லோட்டஸ் ஃப்ளவர். இதில் நான் பாகவதம் படிக்கும்போது படித்தேன், லோட்டஸ் ஃப்ளவர் கூட வெப்பனாக யூஸ் பண்ணுறாராம் பகவான்.
தாமரையை கூட வெப்பனாக யூஸ் பண்ண பானு சுவாமி மகாராஜ்கிட்ட கேட்டேன், இது எப்படி தாமரை வந்து பக்தர்கள் தானே, இது எப்படி வெப்பனாக யூஸ் பண்ண, பகவானுக்கு வந்து எல்லாமே வெப்பனாக யூஸ் பண்ண முடியுமா? அதனால தாமரையை கூட அவர் என்ன பண்றாரு, வெப்பனாக யூஸ் பண்றாரு. ஓகே, அதனால நாளையும் வச்சிருக்கிறார் இங்க நீலாச்சல் நாளையும் வச்சிருக்கிறாரு. நதியால வந்து அவர் என்ன பண்ணிக்கிறார், சன்னியாசி தண்டம் அதை எடுத்துட்டு சன்னியாசியா வந்திருக்கிறார். ஓகே, கமண்டல் வச்சுட்டு சன்னியாசியா வர்றார். ஓகே, நதியாங்கிறது எங்க இருக்குன்னா வெஸ்ட் பெங்கால்ல மாயப்பூர் பக்கத்துல இருக்கு நதியா. ஸோ இது வந்து 9 தீவுகள் இருக்கும் அங்க. ஓகே, நவதீப் சொல்லுவாங்க, நவதீப் 9 விதமான தீபங்கள். ஓகே, தீபகற்பங்கள். ஸோ அங்க வந்து சன்னியாசியா வர்றார். 24 வயசு வரையும் அவர் என்ன பண்றாரு, அவர் வந்து குடும்ப வாழ்க்கை வாழ்றார். அதுக்கப்புறம் 24 வயசுக்கு அப்புறம் ஹரே கிருஷ்ணா மந்திர ஹரே கிருஷ்ணா இதை வந்து பரப்பணுன்றதுக்காக என்ன பண்றாரு, எல்லாரும் சங்கீத ஐக்கியத்தை பங்கெடுக்கணுன்றதுக்காக தன்னுடைய வாழ்க்கையில என்ன பண்றாருன்னா அவர் அந்த மாற்றத்தை கொண்டு வர்றார். ஓகே, இளம் வயது மனைவி விட்டுட்டு, வயதான அம்மா விட்டுட்டு, அப்பா கிடையாது, அப்பா இறந்துட்டார், விட்டுட்டு அவர் என்ன பண்றாருன்னா சன்னியாசம் எடுத்துக்கிறார். ஓகே, இது 2வது லைன் அர்த்தம். 3வது லைன் பார்த்தலாம். பழைய காலங்களில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹரே கிருஷ்ணா பண்ணிட்டாங்களா பிரபு, ஹரே கிருஷ்ணா சார் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.